கடலூர் மாவட்டம் குமாரகுடி வளைவு பாலத்தில் சென்று கொண்டிருந்த கார் 25 அடி உயரத்தில் பறந்து வடிகால் வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது? விவரங்கள். கண்டிப்பாக கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே இருக்கக்கூடிய குமாரகுடி என்ற பகுதியிலே சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது. இந்த நிலையில் சாலை ஓரம் இருக்கக்கூடிய 25 அடி பள்ளத்திலே சொகுசு கார் ஒன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளாயிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு சென்னையில் இருந்து கும்பகோணம் நோக்கி 4 பேர் கொண்ட குடும்பத்தினர் அந்த காரில் பயணித்திருக்கின்றனர். குமாரகுடி வளைவு பாலத்தை நெருங்கிய பொழுது ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்த கார் அந்த 25 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 4 பேர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக குமாரகுடியினுடைய வளைவு பாலத்தில் தொடர்ந்து விபத்துகள் என்பது தொடர்கதையாகி வருகிறது. எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தொடர் விபத்தை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாலையின் இரு புறங்களிலுமே வேக தடைகள் அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதியினுடைய வாகன ஓட்டியின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.